இந்த கவுண்டமணி ஜோக் ஒன்று வரும், கன்னிராசி படம்னு நினைக்கிறேன். பயங்கர கஞ்சமா இருப்பாரு. டேபிள் ஃபேன் இருக்கும், டேபிள் ஃபேன் பக்கத்துல வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு அவரே இப்படி இப்படி அப்படின்னுவாரு. ஏன் அப்படின்னா வந்து அது எதுக்கு சுத்தணும், நானே சுத்திக்கிறேன், காத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னுவாரு. இந்த அளவுக்கு நீங்கள் கஞ்சமாக இருந்தீங்க அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளைங்க, குழந்தைங்க, அப்பா அம்மா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பக்கத்துல இருந்து ஓடி விடுவாங்க. ரொம்ப கஞ்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. 2 எண்டு இருக்குது. ஒன்றா சூப்பர் டூப்பர் கஞ்சமாக இருக்கலாம், இன்னொன்று இஎம்ஐ எல்லாமே வந்து கிரெடிட் கார்டில் வாங்குறது, பயங்கரத்துக்கு செலவு பண்ணுறது, ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்கிறது. இந்த 2 எண்டும் தேவையில்லை. அந்த மிட் பாத் எப்பயுமே எடுங்க. ஏன்னா மிட் பாத் எடுக்கும்பொழுது தான் உங்களால் லாங் ரன்னில் உங்களால் நிற்க முடியும். ரொம்ப கஞ்சமாக ரொம்ப டைட்டாகவே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லுங்கள், 1 வருஷம் பண்ணீங்க, 2 வருஷம் பண்ணுவீங்க, 3ஆவது வருஷம் மார்க்கெட்டு சடக்குன்னு கீழே இறங்கும்போது உங்களுடைய முடிவுகள் மேலே உங்களுக்கே வந்து குழப்பம் வர ஆரம்பிக்கும். சட்டுன்னு என்ன நினைப்பீங்கன்னா, அது ஒரு 2-3 லட்சம் நம்ம எடுத்து செலவு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் வரும். அதனால் பிளான் யுவர் செல்ஃப், ஹேவ் கிளியர் கோல்ஸ். நம்ம வந்து அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம எதுக்கு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும், இன்ஃப்ளேஷன்னா என்ன இப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்டில் திரும்ப போய் பார்த்துருங்க. முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய பர்சனல் ஃபினான்ஸை கிளியராக அப்ரோச் பண்ணணும், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் த கோல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, குழந்தைங்களோட படிப்பு இருக்குது, ஒரு குழந்தையோட படிப்பு ப்ளஸ் கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஒரு இது இருக்கும், இன்னொரு 1 வருஷம் கழிச்சு மேபி ஐஃபோன் வாங்குவேன். இந்த மாதிரி வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஃப்யூச்சர் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு அப்ராக்சிமேஷன் தாங்க. எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் மினிமம் 11-12% ஆகும். ஓவராலாக நம்மளோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5-6, அதாவது நம்முடைய சாப்பாடு, தங்குற இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு மினிமல் இன்ஃப்ளேஷன் வரும். ஜாஸ்தியாக இன்ஃப்ளேஷன்னா கிளியராக கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நம்ம அன்றைக்கே சொன்னோம், ஒரு 12-13% ஆகலாம். அதனால் ஒரு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கோல் 4 கோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட எந்த லைபிலிட்டியும் கிடையாது, அதாவது கடன் எதுவுமே கிடையாதுன்னா வெல் அண்ட் குட். கடன் இல்லாமல் இருக்கும்போது வந்து அசெட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க, கோல்ஸ் என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அசெட்ஸ் வச்சுக்கிட்டு கோல்ஸை ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம பல பேருக்கு வந்து கோல்ஸு இன்னும் ரீச் ஆகியிருக்காது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் எடுக்கிறேன். சர்ப்ளஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கோல் பிளானிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோல்னா என்ன எப்படி அதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரேண்டமாக நம்மளோட செய்ய முடியாது. கரெக்டாக இப்போ பையனோட படிப்பு வந்து நான் வந்து ஒரு ஹார்வர்டு அனுப்ப போகிறேன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஹார்வர்ட் அனுப்புகிற செலவு எவ்வளோன்னு பாருங்கள். ஹிஸ்டாரிக்கலாக வந்து 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கு, 5 வருஷம் கழிச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட அசம்ஷன் தான், இங்கேருந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்படி ஏறலாம் அப்படின்ட்டு. ஒரு 2 கோடி ஆகுது அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 2 கோடியிலேருந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு மேபி அது ஒரு 4.5, 5, 6 கோடி ஆகலாம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா? இல்லை அப்படின்னா ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுக்க போகிறோமா, இல்லைன்னா நம்முடைய சைட் கிக் பண்ணி நம்முடைய வருமானத்தை பெருக்க போகிறோமா? இது 2தோட பேலன்ஸ் இருக்குது. நல்லா அதை மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் இப்போ படிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்குறது அது இது எல்லாத்தையுமே சேர்த்து 10 வருஷம் கழிச்சு படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க. ஒரு 10% இன்ஃப்ளேஷன் சொன்னால் இப்போ 10 வருஷம் ஆகுதுன்னா அப்போ ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு ரீசனபிள் கோல். இதே மாதிரி வந்து அதை மெஷர் பண்ணணும், மெஷரபுளாக இருக்கணும். ஏ ஃபார் அட்டைனபிள். அதை வந்து இந்த இதில் வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? பையன் இப்போ வந்து சொல்லுவான், நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறேன், இஸ்ரோ போக போகிறேன், நாசா போக போகிறேன்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறும். பட் உங்களுடைய பிளானிங் தான். யூ ஹவ் டு சிட் வித் யுவர் கிட் அண்ட் டாக். கொஞ்சமாக வந்து இது டிவியேட் ஆகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டைம் பேஸ்டு. எப்பயுமே நம்முடைய கோல்ஸ் வந்து இந்த டைமில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியராக இருங்க. வித்தின் 5 இயர்ஸ்னால் என்ன, ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் என்ன, ஆஃப்டர் 20 இயர்ஸ்னால் என்ன, இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணிட்டு தான் என்ன அதோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கடைசியில் தான் வர்றது டேக்ஸ். எனக்கு வந்து டேக்ஸ் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ப்ராடக்ட் வந்து முக்கியம் கிடையாது. முதல்ல டிஃபைன் பண்ணுங்கள். இதுக்கு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அதை
டேக் பண்ண உங்களால் முடியும். சரி, கோல்ஸ் எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோல் 1 என்ன, கோல் 2 என்ன, கோல் 3 என்ன, கோல் 4 என்ன. இதில் ப்ராபப்ளி கோல் 4 கோல் 5 அப்படிங்கிறது இன்னும் 15 வருஷம் கழிச்சு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரிங்களா? இது கண்டிப்பாக நான் நெகோஷியபிள். இதே மாதிரி கிட்ஸோட எஜுகேஷன் நமக்கு இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சில சில தேவைகள் வந்து லைட்டாக முன்னையோ பின்னையோ நீங்கள் தள்ளலாம். சரிங்களா? குழந்தையோட எஜுகேஷனோ இல்லை குழந்தையோட மேரேஜ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வரணும்னா கிட்டத்தட்ட அதே இடத்துல நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டூ இட். கரெக்டுங்களா? மேரேஜ் கூட வந்து லைட்டாக முன்ன பின்ன போகலாம். ஆனால் அலையன்ஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு கிளியர்லி டிஃபைன். இதில் இப்போது கார் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து 4 வருஷத்துக்குள்ளார வாங்க முடியல அப்படின்னா வந்து 5 வருஷத்தில் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஐஃபோன் இன்னும் வந்து என்கிட்ட இப்போ கையில் பைசா கிடையாது, ஆனால் வந்து ஐஃபோன் 16 எனக்கு வாங்க ஆசையாக இருக்குது. தயவுசெய்து கிரெடிட் கார்டு வந்து என்னோட இதில் வந்து நான் கடன் வாங்கவே கூடாதுன்றதான் சொல்லுவேன். நம்முடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய பெரிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது. அதை நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிறது. ஸோ அதை ஒரு 50% உங்களால் பே பண்ண முடியாது, பண்ணிவிட்டு தென் கோ ஹெட். நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடு வாங்கிட்டீங்க, இஎம்ஐ ஓடிட்டுருக்குன்னா வந்து இந்த மிச்ச பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படி இந்த பக்கம் வச்சுட்டு ரோ 2ல் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐஃபோன் 16 எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, கையில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து போயிட்டு ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணியோ அது 15% 20% வந்து வட்டி வந்து இது பண்ணியோ அதை தயவுசெய்து வாங்காதீங்க. ஐஃபோன் 17க்கு பிளான் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஒரு 8 மாதம் கழிச்சு நான் வந்து எஸ்ஐபி போட போகிறேன். எஸ்ஐபி வந்து நான் எதில் போடணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா வந்து ஜென்ரல் லிக்விட் ஃபண்ட் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். எனக்கு லிக்விட் ஃபண்ட்னாலும் எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ஆர்டி போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். கார் அதே மாதிரியே தான், 5 lakh 6 lakh உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ முழுக்க அதை சேர்த்துட்டு தென் கோ ஃபார் பர்ச்சேசிங் கார். 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து நீங்கள் தாராளமாக டு ஸ்டார்ட் வித் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நான் இப்போ சொல்கிறது என்னென்னா ஒரு 10% மேலே எதிர்பார்க்காதீங்க. இதே மாதிரியே உங்களுடைய கோல்ஸையும் செட் பண்ணுங்கள். ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நல்லது, 11-12% கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு சில டவுட்ஸ் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நமக்கு குறைய பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப குறையறதுக்கான சான்சஸ் ரொம்ப உண்டு. ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சதுன்னா இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சதுன்னா நமக்கு என்ன, இன்ஃப்ளேஷன்லேருந்து லைட்டாக நம்ம பீட் பண்ணணும், அவ்வளோதான் இல்லைங்களா? இன்ஃப்ளேஷன் நிஜமான இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ் மாதிரி நமக்கு இன்னும் வந்து ரொம்ப குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3% விட ரொம்ப குறையுது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது நமக்கு 10%ங்கிறதே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்றுமே எனக்கு புரியலைங்க, ஈக்விட்டி ஃபண்ட் எனக்கு புரியல அப்படின்னா கூட ஸ்டார்ட் வித் இண்டெக்ஸ் ஃபண்ட். நான் ஜென்ரலாக இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். ஒரு 1 year வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், யூ கேன் see to it. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியுது அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தாராளமாக போகலாம். இதில் மெயினாக செக்டாரல் திமேட்டிக் ஃபண்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹைப்ரிட் ஃபண்டும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தயவுசெய்து தொடாதீங்க, ஏன்னா அதோட வாலட்டிலிட்டி நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு ஹாவ் சம் மிக்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ப்ளஸ் ஈக்விட்டி. ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, 100 மைனஸ் உங்களோட ஏஜ் வந்து 100 - 40. நான் ஒரு 40 ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், ஏன்னா ஐ கேன் ரிலேட் மோர் டு 40s. நான் வந்து ஒரு 40% வந்து நான் வந்து ஈக்விட்டி எடுக்க முடியும், 60 வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஃபார் எனி ஒன் ரொம்ப மினிமம் நான் சொல்கிறது, இஃப் யூ ஸ்டார்ட் வித் 45-50 அரௌண்ட் இருக்கீங்க அப்படின்னா கூட மினிமம் 50% நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கண்டிப்பாக எடுக்கணும். 50% ஈக்விட்டி அண்ட் 50% வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ங்கிறது ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு இதை வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய இபிஎஃப், பிபிஎஃப் இது எல்லாத்தையுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் கொண்டாங்க, சரிங்களா? இதை நான் வந்து கோல்டை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரலாமா, நான் பொதுவாக வந்து கோல்டை இந்த 50%க்குள்ளாரையே கூட வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா அது ரொம்ப வாலடைல் கிடையாது, வெரி ரேர்லி வந்து ரொம்ப வாலடைல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எல்லா சொத்து வகைகளையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இதில் ரியல் எஸ்டேட் நான் எப்பயுமே கொண்டு வரவே மாட்டேன், ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து
உடனே விற்று வந்து பைசாவை பார்க்குற ஒரு அசெட் கிளாஸ் கிடையாது. நான் என்னுடைய இதில் எப்பயுமே ரியல் எஸ்டேட் நான் கொண்டு வர மாட்டேன். நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் பிளானரையும் கேளுங்க, ரியல் எஸ்டேட்டை வந்து உள்ளார கொண்டு வர மாட்டாங்க. இது நான் தனியாக வந்து நம்ம இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கோம். ஸோ மிச்சம் 50% இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து உடனே போடணுமா, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, நான் இப்போ வந்து உள்ளார இறங்கினதே கிடையாது அப்படின்னா வந்து மெதுவாக ஆரம்பிங்க. மேபி அடுத்த வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோட ஈக்விட்டிக்கு நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ப்ராப்ளி இபிஎஃப் பிபிஎஃப் நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியாது. இபிஎஃப் பிபிஎஃப் வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் வந்து அது டேக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அதிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்விட்டியில் தயவுசெய்து போடாதீங்க. ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் உள்ளார போனதுக்கப்புறமா வந்து யூ கேன் டிசைட். பட் இபிஎஃப் வந்து சூப்பர் சேஃப் அசெட், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட பேக்கிங் இருக்குது அப்படிங்கும்போது அதில் போயிட்டு டேம்பர் பண்ணாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது என்னோட ரியல் எக்ஸாம்பிள் கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிறது.